ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உம்மடியார்களுக்காக பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்படுத்தினார். உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்பால் அவர்களை புனிதப்படுத்துவீராக. மரமிதோ இதிலே நான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம் வருவே. மரமிதோ இதிலே நான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம் வருவே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். கெதரோன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதை நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப் போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத்தூர் இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள், நாசரேத்தூர் இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே, நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உரையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்பக் கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாய் இருந்த கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபாதான், ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்ல பேதுருவை உள்ளே கூட்டி சென்றார். வாயில் காவல் செய்த அப்பணி பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடரில் ஒருவன் தானே என்று கேட்டார். பேதுரு, இல்லை என்றார். அப்பொழுது குளிராய் இருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீமூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை.
ஏன் என்னிடம் கேட்கிறேன்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவுடன் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியும் என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலருள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதிப்புகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவருடைய சீடர்களில் ஒருவன் தானே என்று கேட்டனர். அவர், இல்லை என்று மறுதளித்தார். தலைமை குருவின் பணியாளருள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன் பின் அவர்கள் கயபாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற் காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாததால் இவனை நாங்கள் உங்களிடம் ஒப்படைத்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேறச் செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தாரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாக இருந்திருந்தால் நான் யூதரிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன். இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா? அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்க செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன். பாருங்கள், அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும்
ஏனெனில் இவன் தன்னையே இறைவன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம் நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாமல் உமக்கு என்பேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உங்களிடம் ஒப்புவித்தவன் தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீ இவனை பிடித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது, தம்மையே அரசராக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தளம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள் ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம் உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள் எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடத்தில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதருள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனை சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படை வீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டார்கள். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டுக்குழிக்கு போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள். என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சிகரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன், என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாயிருக்கிறது என்றார். மறைமொழி எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டை பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அனைவரும் முழந்தாள் படித்து சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக
கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்துவிடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்கள் ஒருவனுடைய கால்களை முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரர்கள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வழிந்தன. இதை நேரி கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையாகவே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிவுபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் உடலை எடுத்து கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். முன்பு ஒருமுறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போலமும் சந்தனத்தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூதர் அடக்க முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாக இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். ஆங்கிலத்திலே குட் ஃப்ரைடே என்று சொல்லுவோம். ஒரு வருடத்திலே 52 வெள்ளிக்கிழமைகள் வருகிறது. அதில் இந்த வெள்ளிதான் புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறோம். காரணம், ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகில் வாழ்ந்து இறந்த நாள், நம்முடைய குற்றங்களுக்காக அவர் பலியான நாள். இவர் நமக்காக பாடுபட்டார். ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை 4 நற்செய்தியாளர்களும் சொல்லுகிறார்கள். மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். இந்த தினத்திலே யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து இயேசுவினுடைய பாடுகளை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்ட ஒரு கொடூரமாக துன்புறுத்தப்பட்டார். குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை பெற்றார் என்று பார்க்கின்றோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே நமக்காக ஆண்டவர் பட்ட பாடுகளை நினைத்து பார்ப்போம். இந்த நாளில் கனத்த இதயத்தோடு கண்ணீரோடு நமக்காக இரத்தம் சிந்திய, துன்பங்கள் பட்ட, அவமானத்தை அனுபவித்த, உடல் வேதனையை அனுபவித்த, மனவேதனையை அனுபவித்த நம் ஆண்டவரை உற்று நோக்குவோம். அந்த ஆண்டவர் விருப்பத்தோடு துன்பத்தை ஏற்றுக்கொண்டார், தந்தையின் நோக்கத்தை நிறைவேற்றினார் என்று பார்க்கின்றோம். கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு காலை 8 மணி நேரம், நமது இந்திய நேரம், சாவுக்கு பிலாத்துவால் தீர்ப்பிடப்படுகிறார். 9 மணிக்கு சிலுவையில் அறையப்படுகிறார். 12 மணிக்கு உலகெங்கும் இருள் உண்டாயிற்று. இதைத்தான் நாம் வாசித்து கேட்டோம். சரியாக 3 மணிக்கு துணியாய் துணித்து உயிர்த்து வந்தார் என்று பார்க்கின்றோம். சிலுவையில் தொங்குகின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு வேதனையை அவர் அனுபவித்திருக்கிறார் என்பதை வார்த்தையால் என்னால் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வேதனை, சிலுவையிலே தொங்கிக் கொண்டு உடம்பெல்லாம் ஒரே காய், உடல் வேதனை, மனவேதனை தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வெயிட்
இந்த கரங்கள் தான் தாங்கிக் கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான துன்பப்படுகின்ற ஒரு வேலையில் கூட ஆண்டவர் இயேசு ஒரு பொறுப்புள்ளவராக, பொறுப்புள்ள மனிதனாக, பொறுப்புள்ள தலைவனாக இருந்தார் என்று பார்க்கின்றோம். சிலுவையிலே தொங்கிக் கொண்டு அவருக்கு ஆதரவு வேண்டும், அவருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அன்னையை சீடரிடம் ஒப்படைக்கிறார். இதோ உன் தாய் என்று ஒரு பொறுப்புள்ள மகனாக இருந்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு இந்த நாளிலே ஒரே சோகத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் இறை மகன், தன்னுடைய ஒரே மகன் நம்முடைய பாவங்களுக்காக இறந்தார். இந்த நேரத்திலே அந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இயேசுவே, இயேசுவே, என்னோடு பேசும், இறைவாக்கின் ஒளியிலே என் வாழ்வை மாற்றும் என்று நாம் ஜெபிப்போம். இயேசுவே, இயேசுவே, என்னோடு பேசும், இறைவார்த்தை ஒளியிலே என் வாழ்வை மாற்றும். பாடுவோம். இயேசுவே, இயேசுவே, என்னோடு பேசும், இறைவார்த்தை ஒளியிலே என் வாழ்வை மாற்றும். இயேசுவே, இயேசுவே, என்னோடு பேசும், இறைவார்த்தை ஒளியிலே என் வாழ்வை மாற்றும். கல்லான என் இதயம் எடுத்துவிடும் ஐயா, கனிவான உன் இதயம் தந்துவிடும் நாதா. கல்லான என் இதயம் எடுத்துவிடும் ஐயா, கனிவான உன் இதயம் தந்துவிடும் நாதா. இயேசுவே, இயேசுவே, என்னோடு பேசும், இறைவார்த்தை ஒளியிலே என் வாழ்வை மாற்றும். நான் விரும்பும் நன்மைகளை இயேசுவே, இயேசுவே, என்னோடு பேசும், இறைவார்த்தை ஒளியிலே என் வாழ்வை மாற்றும். வழியிலே வழி தவறி நடந்தே, கடவுளே உமக்கு நான் கீழ்ப்படிய, வழி தவறி நடந்தே, கடவுளே உமக்கு நான் கீழ்ப்படிய மறுத்தேன். இயேசுவே, இயேசுவே, என்னோடு பேசும், இறைவார்த்தை ஒளியிலே என் வாழ்வை மாற்றும். அயலானை வெறுத்து நான் பகைமையை வளர்த்தேன், அன்பில்லா வாழ்வினால் உறவினையை முறித்தேன். அயலானை வெறுத்து நான் பகைமையை வளர்த்தேன், அன்பில்லா வாழ்வினால் உறவினையை முறித்தேன். இயேசுவே, இயேசுவே, என்னோடு பேசும், இறைவார்த்தை ஒளியிலே என் வாழ்வை மாற்றும். வாழ்வில் பல சோதனையால் சோர்ந்து விட்டேன் ஐயா, மனதில் பல வேதனையால் வென்று விட்டேனாதா. வாழ்வில் பல சோதனையால் சோர்ந்து விட்டேன் ஐயா, மனதில் பல வேதனையால்
வெந்துவிட்டே நாதா. இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும் இறை வார்த்தை ஒளியிலே என் வாழ்வை மாற்றும். வெறுப்பாக பலர் என்னை பார்க்கிறார்கள் ஐயா, வார்த்தையால் என்னை தினம் வதைக்கிறார்கள் நாதா. வெறுப்பாக பலர் என்னை பார்க்கிறார்கள் ஐயா, வார்த்தையால் என்னை தினம் வதைக்கிறார்கள் நாதா. இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும் இறை வார்த்தை ஒளியிலே என் வாழ்வை மாற்றும். எனக்காக சிலுவையிலே உயிர்விட்ட தேவா, உமக்காக நான் வாழ வரமருளும் நாதா. எனக்காக சிலுவையிலே உயிர்விட்ட தேவா, உமக்காக நான் வாழ வரமருளும் நாதா. இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும் இறை வார்த்தை ஒளியிலே என் வாழ்வை மாற்றும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் 2 இளைஞர்களுக்கு தோன்றி இருவருக்கும் ஆளுக்கு ஒரு சிலுவையை கொடுத்தார். கொடுத்துவிட்டு, இந்த சிலுவையை நீங்கள் சுமந்து கொண்டு நான் செல்லுகின்ற இடத்திற்கு வாருங்கள் என்று கடவுள் சொன்னாராம். இருவரும் பெற்றுக்கொண்டார்கள். முதலாம் அவர் பெற்றுக்கொண்டு அன்று மாலைக்குள் கடவுள் சொன்ன இடத்திற்கு சிலுவையை சுமந்து கொண்டு சென்று விட்டாராம். ஆனால் 2வது ஆள் மறுநாள் மாலை தான் அங்கு சென்றாராம் சிலுவையை சுமந்து கொண்டு. அப்பொழுது கடவுள் கேட்டாராம் அந்த 2வது இளைஞனை பார்த்து, ஏனப்பா இவ்வளவு லேட்டு, இவ்வளவு நேரம்? அதற்கு அந்த இளைஞன் சொன்னான், இந்த சிலுவையினுடைய எடை அதிகமாகி இருக்கிறது, பாரமாக இருக்கிறது என்று சொன்னாராம். அதற்கு கடவுள் சொன்னாராம், 2 சிலுவைகளும் ஒரே வெயிட்டுத்தான். உனக்கு முன்னால் வந்தவர் அந்த சிலுவையை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். ஆகவே அவர் விரைவாக சிலுவையை சுமந்து கொண்டு வந்துவிட்டார். விருப்பமுடன் அவர் சுமந்தார். ஆகவே அந்த சுமையும் எளிதானது. ஆனால் நீ விருப்பமின்றி இந்த சிலுவையை சுமந்து கொண்டு வந்தாய், ஆகவே இது பாரமாக இருந்தது என்று சொன்னார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் சிலுவைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. அந்த துன்பங்களை, சிலுவைகளை நாம் எப்படி சுமக்கிறோம்? நாம் விருப்பத்தோடு சுமந்தான் அது சுகம்தான், சுகமான சுமைதான் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கடவுள் கொடுத்த அந்த கட்டளையை அவர் நிறைவேற்றினார். கடவுள் தந்த தனக்கென்று குறித்து வைத்த அந்த திட்டத்தை இயேசு நிறைவேற்றினார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு ஒன்றுமே பாவம் அறியாத அவரை தீர்ப்பிட்டார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த 2ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், நம் தலைமை குரு பாவம் எதுவும் செய்யாதவர் என்று சொல்லுகிறது. 2ஆம் வசனத்திலே வாசித்து கேட்டோம். அதே போல பிலாத்து சொல்லுகிறான் இயேசுவை பற்றி 2ஆம் வசனத்திலே, மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றும் இரண்டும் காணவில்லையே
என்று சொல்லுகின்றார். பிலாத்துவே சொல்லுகின்றார், குறிப்பிட்டவரே சொல்லுகிறான் என்று பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே எசையா புத்தகம் 53வது அதிகாரத்திலே நம் குற்றங்களுக்காக சிலுவை சாவுக்கு உள்ளானார் என்று சொல்லப்படுகிறது. அவர் எப்படியெல்லாம் நொறுக்கப்பட்டார், இகழப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், வேதனையற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்றிருந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார் என்று 53வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றோம். எப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை அனுபவிக்க போகிறார் என்பதை 600 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எசையா இறைவாக்கினர் எழுதி வைத்தது இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறியது என்று பார்க்கின்றோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய திட்டப்படி நடந்தது. கடவுளுடைய திட்டத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்றோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவை போல நாம் துன்பங்களை ஏற்றுக்கொள்வோம். அப்படி ஏற்றுக்கொண்டால் ஆண்டவர் கடவுள் எப்படி தன்னுடைய ஒரே மகனை உயர்த்தினாரோ, எசையா புத்தகம் 52வது அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கின்றோம். இதோ என் ஊழியர் சிறப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாட்சி பெறுவார் என்று சொல்லப்படுகிறது. ஆக இறை திட்டத்தை ஆண்டவர் இயேசு நிறைவேற்றினார். கடவுள் விண்ணக தந்தை ஆண்டவர் இயேசுவை மிகவும் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அதுபோல நாமும் கடவுளுடைய திட்டத்தை ஏற்று துன்பங்கள் சோதனைகள் வந்தாலும் சிலுவைகள் வந்தாலும் விருப்பத்தோடு ஏற்று செயல்படுத்துவோம். நிச்சயமாக இறை தந்தை வானக தந்தை நம்மையும் உயர்த்துவார். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவில் உமது மாட்சியை மக்கள் இனங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீர். உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் திருத்தந்தை பிரான்சிஸுக்காக மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எவ்வகை தீங்குமின்றி அவரை பேணி பாதுகாப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவையை பலம் பெறச் செய்ய வேண்டுமென அனைவரும் மௌனமாக மன்றாடுவோம். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திட்டப்படியே அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்துவ மக்களாகிய எங்கள் வேண்டுதல்களை பரிவிரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பரிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையாளர்கள் பல்வேறு நிலையில் உள்ளவர்கள் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நமது மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகு ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ் அவர்களுக்காகவும், திரு அவையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், நம்பிக்கையாளர் அனைவருக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஆவியாரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்க பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டுதலை கேட்டருளும். அதனால் எல்லா நிலையினரும் உமது அருட்கொடையால் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவார்களாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதனால் நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது இரக்கத்தை பொழிந்து அவர்களுடைய இதயங்களில் செவிகளை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புது பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் தங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு அடைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைய வேண்டும் என உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்தி அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்க்கிறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தமது திருப்பெயரின் மீதுள்ள அன்பிலும் தமது உடன்படிக்கையின் மீதுள்ள பற்றுறுதியிலும் அவர்களை வளர்ச்சி அடைய செய்துள்ள வேண்டுமென மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, ஆபிரகாமுக்கும் அவர்தம் வழிமரபினருக்கும் நீரும் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளீர். அதனால் முதலாக நீ தேர்ந்து கொண்ட மக்கள் உமது மீட்பு நிறைவை பெற்றுக்கொள்ள உமது திரு அவையின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. சுமையில்லாமல் பயணம்